இதுல புகையிலைக்கு அடிமையானவங்க, கஞ்சாவுக்கு அடிமையானவங்க, இது மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கு. 12 பெண்கள் உட்பட 63 பேர். எந்த இடத்துல இந்த அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு? இந்த இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்து இந்த போதைப் பொருள் எப்படி வருகிறது என்பது ஒரு பாமரனுக்கு கூட தெரிகிறது. ஏன் காவல்துறைக்கு தெரியவில்லை? அதுதான் எங்களோட கேள்வி. இத்தனை மணிக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த இடத்துல ஒட்டுமொத்தமா இறங்குதுங்கிறத அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு தெரிவது ஒரு காவலருக்கு தெரியாதா? இதுதான், இந்த இடத்துலதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. நீங்க பிடிபடக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தா குறைவான அளவுள்ள நபர்களை பிடிக்கிறீங்களே தவிர அதோட செயின் எங்க போகுது, அது எங்க இருந்து ஒட்டுமொத்தமாக வருகிறது என்பதை பற்றி எங்கேயுமே நம்ம செய்தியா பார்க்கறது இல்லை. இப்ப நேற்று கூட கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் கல்லூரி வளாகத்துல கிட்டத்தட்ட 2 கிலோ கஞ்சா இருந்தது அப்படின்னு சாதாரண செய்தியாக மாறிட்டு, கல்லூரி வளாகங்களும் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல கஞ்சாவும் போதை ஊசியும் போதை மாத்திரைகளும் சாக்லேட் வடிவத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் நிறைய கூலிப்புங்கிற ஒரு